கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 376 உயர்ந்துள்ளது. 6வது நாளாக இராணுவத்தினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் மலை கிராமமான முண்டக்கை இருந்த இடம் தெரியாமல் முற்றிலும் உருக்குலைந்தது. மண்ணில் புதைந்த உடல்களை தேடும் பணி தொடரும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில கட்டடங்கள் மட்டும் உருக்குலைந்த நிலையில் எஞ்சி நிற்பதை பார்க்க முடிகிறது. வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்புகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த அறிக்கையை கேரள மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பிரதமர் மோடியிடம் வழங்கினார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்து கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் பிரதமர் மோடியிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சூரல்மலையில் சிக்கிய அரசு பஸ் 6 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட பஸ் பெய்லி பாலம் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவுக்கு முன்னதாக பஸ் இயக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு நிலச்சரிவு ஏற்பட்டதால் பஸ் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. 6 நாட்களுக்கு பிறகு பஸ் மீட்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு கேரளாவை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவன் கடிதம் எழுதியுள்ளார். அன்புள்ள இந்திய ராணுவ வீரர்களே, நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் மீட்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டாகியுள்ளது என்று எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை பார்த்து நிகழ்ந்த ராணுவத்தினர் நன்றி தெரிவித்தனர். மத்திய பிரதேசம் சாகர் மாவட்டம் ஷாபூர் கிராமத்தில் உள்ள கோயிலில் சிறப்பு பூஜை நடந்தது. கோயிலுக்கு வந்த குழந்தைகளில் சிலர் அங்குள்ள வீட்டின் அருகே விளையாடினர். அப்போது வீட்டின் காம்பவுண்ட் சுவர் திடீரென இடிந்து குழந்தைகள் மீது விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 9 சிறுவர்கள் இறந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என முதல்வர் மோகன் யாதவ் அறிவித்தார். வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கபிலனை பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியதற்காக கைது செய்துள்ள திமுக அரசின் பாசிச போக்கை வன்மையாக கண்டிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க இயலாத முதல்வர் ஸ்டாலின் பாஜகவினரை முடக்குவதில் மட்டுமே குறியாக இருக்கிறார். அடக்குமுறைகளால் திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியையோ முதல்வர் ஸ்டாலினின் கையாலாக தனத்தையோ மறைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். 2029 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவின்றி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றனர். எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், மோடியே திரும்ப பிரதமராக வருவார் என்றார். தமிழக மக்களிடம் திமுக அரசு பொய்களை மட்டுமே பரப்பி வருகிறது. இனியும் திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் மோசமான நிலைக்கு சென்றுவிடும். எனவே திமுக அரசை வேருடன் அகற்ற வேண்டும் என ராஜா கூறினார். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கே சம்பளம் வழங்காத நிலையில் தமிழக அரசு உள்ளது. ஆனால் இவர்கள் மத்திய அரசை குறை சொல்லி வருகிறார்கள். இதனை நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி திமுக சார்பாக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் மோடி, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் மனோகர்லால் உட்பட பலர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பேசிய சீமான், தன் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்ய திராவிட மொழியான சமஸ்கிருதம் எதற்கு என கேள்வி எழுப்பினார். கடந்த முறை 39 உப்பு மூட்டைகளை பார்லிமெண்ட் அனுப்பினார்கள். இந்த முறை 40 உப்பு மூட்டைகளை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சாடினார். தமிழக பாஜக தலைவராக வானதி சீனிவாசனை நியமிக்க அக்கட்சியின் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அண்ணாமலை படிப்புக்காக வெளிநாடு செல்ல உள்ளதால் பொறுப்பு தலைவர் நியமிக்கப்படலாம் என கூறப்பட்டு நயினார் நாகேந்திரன் பெயரும் தலைவர் பதவிக்கு அடிபட்டது. இதனால் தலைவர் மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட்டிற்கு உலகம் முழுவதும் பாராட்டு கிடைத்து வருகிறது. ஆனால் தமிழக முதல்வர் தமிழகத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தை 2ஆக பிரித்து சேலத்தை தலைநகராக கொண்டால் மத்திய அரசிடம் நிதி பெற்று தருகிறோம் என பாஜக மாநில துணைத் தலைவர் KB ராமலிங்கம் தெரிவித்தார். ரயில் நிலையங்களுக்கு சென்று டிக்கெட் எடுக்க முடியவில்லை. அங்கேயும் மத்திய அரசு ஹிந்தியை திணித்துவிட்டது. இப்போது சமஸ்கிருதமும் திணிக்கப்படுகிறது என திமுக MP கனிமொழி மத்திய அரசை விமர்சித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வேகப்படுத்த முதல்வர் அறிவுறுத்தினார். 6 பம்பிங் நிலையங்களில் முதல் 3 நீரேற்று நிலையங்களுக்கு இடையே நிலம் பயன்பாட்டிற்கு எடுப்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது.
கீழ்பவானி கால்வாயில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் பாசனத்திற்கு திறக்கப்பட்ட பிறகு உபரி நீரை கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேதி நிர்ணயம் செய்யப்படும் என ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஹரியானாவின் சண்டிகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மற்றும் வீடுகளுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவக்கி வைத்து உரையாற்றினார். 2029 தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி பிடிக்கும். அடுத்த முறையும் இண்டி கூட்டணியினர் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டும். அதற்கு இப்போதிருந்தே அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமித்ஷா பேசினார். பிஎஸ்எஃப் இயக்குனர் ஜெனரல் நிதின் அகர்வால், சிறப்பு இயக்குனர் ஜெனரல் ஒய்பி குரானியா ஆகியோரை பணியிலிருந்து விடுவித்து அமைச்சரவை நியமன குழு உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் இருவரும் மாநில அரசு பணிகளுக்கு உடனடியாக அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. சமீப காலமாக சர்வதேச எல்லையில் ஊடுருவல் நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். வரும் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி பங்கேற்கும் காலிறுதிப் போட்டியை நேரில் காண அனுமதி கேட்டு பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் மத்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்தார். பகவந்த் மானுக்கு Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்குவதால் குறுகிய நேரத்தில் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியாது என கூறி மத்திய அரசு அனுமதி மறுத்தது. இதற்கு ஆம் ஆத்மி கண்டனம் தெரிவித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி நடந்த லோக் அதாலத் நிறைவு விழாவில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் பங்கேற்று பேசினார். தற்போது கோர்ட் நடவடிக்கைகளால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். தங்களுடைய பிரச்சினைக்கு மாற்று வழியில் மிக விரைவாக தீர்வு காண்பதற்கு விரும்புகின்றனர். வழக்குகளில் விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமும் என கூறினார். யானைகள் கணக்கெடுப்பு குறித்த அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் யானைகள் பாதுகாப்புக்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக யானைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. 2023இல் 2961 இருந்த யானைகள் எண்ணிக்கை தற்போது 3063 உயர்ந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய தொழில்நுட்ப அறிவியல் என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. AI அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ், 5G விரிவாக்கம், சமீபத்திய போக்குகள் உள்ளிட்ட 1416 படைப்புகள் இடம்பெற்றன. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவரை வரவேற்ற மாணவ மாணவிகள் ரோஜாப்பூ கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். திருப்பத்தூர் அடுத்த பசலிக்குட்டை பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது. இங்கு ஆடி திருவிழா விமரிசையாக நடந்தது. விழாவை ஒட்டி அனுமதியின்றி மிகப்பெரிய ராட்சத ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஏராளமானோர் ராட்டினம் ஆடி மகிழ்ந்தனர். திடீரென சிவலிங்கம் என்பவர் அமைத்திருந்த ராட்டினம் திடீரென சாய்ந்தது. பதறிப்போன பக்தர்கள் ராட்டினத்திலிருந்து இறங்கினர். அவர்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் ரோப்கார் சேவை உள்ளது. இதில் தினமும் 1200 பக்தர்கள் பயணித்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வருடாந்திர பராமரிப்பு காரணமாக ரோப்கார் சேவை ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் 6 வரை ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை பெரவள்ளூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் பற்றி அவதூறாக பேசிய பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபிலனை போலீசார் இன்று கைது செய்தனர். ஆலந்தூர், பெரிய பணிச்சேரி, கோவூர், தரப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சியில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டார். அப்போது பெரிய பணிச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லை என அமைச்சரிடம் கூறினார். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்பரசன் உறுதியளித்தார். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு துறையில் பதிவு செய்துள்ள 1 கோடி பேர் வேலையின்றி உள்ளனர். விவசாயத்தில் 50% வேலைவாய்ப்பு உருவாக்கித் தர முடியும். தரமற்ற நெல் விதைகளை வழங்கியதால் தஞ்சையில் நெல் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கடிதம் மூலம் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் குழந்தையை கடத்தி விடுவதுடன் அவரது குடும்பத்தினரை கொலை செய்து விடுவதாக சதீஷ் என்ற பெயரில் அந்த கடிதம் வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவா மாவட்டத்தில் உள்ள ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது டபுள் டக்கர் பஸ் மோதியது. இதில் பஸ்ஸில் இருந்த 4 பேர், காரில் இருந்த 3 பேர் என 7 பேர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள்.
25க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். அவர்களை போலீசார் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். கோவை பேரூர் படித்துறை அருகே தர்ப்பண மண்டபத்தில் உள்ளூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க குவிந்தனர். நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஆற்றில் இறங்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பைப்புகளில் குளித்து சென்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹைதராபாத்தில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி மர்ம நபர் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி கேமரா காட்சி ஆதாரமாக 5 தனிப்படையினர் குழந்தையை தேடுகின்றனர். லோக்சபா தேர்தலில் இறுதி வாக்குப்பதிவு விகிதத்தில் குளறுபடி செய்து பாஜக 79 தொகுதிகளில் வென்றுள்ளதாக காங்கிரஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொர்பாவில் இருந்து விசாகாவுக்கு வந்த அந்த ரயிலின் 3 ஏசி பெட்டிகள் தீயில் முற்றிலும் எரிந்து சேதமானது. விபத்தின் போது ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தை கண்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வந்த 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்களின் உரிமங்களை மதுவிலக்குத்துறை ரத்து செய்து உடனடியாக மூட உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி 24 வார்டுக்கு உட்பட்ட வார்டு சுக்லாபாளையம் கோவிந்தன் தெருவில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மேட்டுத்தெரு அருகே உள்ள தங்காவதீஸ்வரர் கோயிலில் உற்சவ சிலைகள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர். தேனியில் தேசிய இரத்த நாள தினத்தை முன்னிட்டு இரத்த நாளம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடந்தது. பங்களாமேடு பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியை தேனி எஸ்பி சிவபிரசாத் தொடங்கி வைத்தார். பின் அவர்களுடன் நடைப்பயணமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பசுமை நகரை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தனது வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த 2 வீலர் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த மங்கலம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். மர்ம ஆசாமிகள் 2 நள்ளிரவில் 2 வீலரை திருடி சென்றது தெரியவந்தது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வயநாட்டில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிதி ரீதியாகவும் பிற வகையிலும் அனைத்து தரப்பினரும் உதவி செய்து வருகின்றனர். ஆனால் அதை மதவாத பிரச்சனையாக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டு இருப்பதாக சிபிஐ பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தங்க கடத்தல் தொடர்வதாக கிடைத்த புகாரின் பேரில் மத்திய புலனாய்வுத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் ₹14 கோடி மதிப்பிலான தங்கம் சிக்கியதை தொடர்ந்து 4 கண்காணிப்பாளர்கள் உட்பட 20 சுங்க இலாக்கா அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்புக்கு வந்து சேர்ந்தது. இந்த தண்ணீரை கோரையாறு, பாமணியாறு, சிறிய வெண்ணாறு பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்துவிட்டனர். நீர் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே பைக்கில் வந்த 3 இளைஞர்களை போக்குவரத்து போலீசார் நிறுத்தி விசாரித்தனர். மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் போலீசாருடன் தகராறு செய்தனர். வினோத் என்பவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். விக்னேஷ், சிவராஜ் ஆகியோரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புதுப்பாளையத்தில் அஜய், உமா தம்பதிக்கிடையே சண்டை ஏற்பட்டதால் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தூக்கிட்டுக் கொண்டார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். திருமணமாகி 1.5 ஆண்டுகளே ஆன நிலையில் வழக்கை சேலம் ஆர்டிஓ விசாரணைக்காக பரிந்துரை செய்யப்பட்டது. விசாரணையில் உமாவை அஜய் அடித்து சித்திரவதை செய்யும் வீடியோ அஜய் செல்போனில் இருந்துள்ளது. இது சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விசாரணை நடந்து வருகிறது. தென்காசி மேக்கரை அன்பு இல்லம் பகுதியில் காட்டுக்குள் இருந்து வெளியே வந்த சிறுத்தை ஒன்று இளைப்பாறிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த சில இளைஞர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். அது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நிலங்களுக்குள் செல்லும் விவசாயிகள் பாதுகாப்பாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாரடைப்பால் திடீரென இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய மன்னாலால் ஜாகர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உற்சாகமாக டான்ஸ் ஆடினார். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் மன்னாலால் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அந்த வீடியோ வைரலாகி வருகிறது.
ராஜஸ்தான் நிட்லகோட்டா கிராமத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் 7 மாத கர்ப்பிணி பெண்ணை அவரது கணவர் உட்பட 17 பேர் தெருவில் நிர்வாணமாக நடக்க வைத்து துன்புறுத்தியுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் கணவன் உட்பட 14 ஆண்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 3 பெண்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து ராஜஸ்தான் மாநில மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை சூரல்மலை பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய சுரேஷ் கோபி, வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாயமானவர்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. தேடுதல் மீட்பு பணிகளுக்கு கூடுதல் வீரர்கள் தேவை என கேரள அரசு கேட்டால் மத்திய அரசு வழங்க தயாராக உள்ளது என கூறினார். தீபாவளி பண்டிகைக்கு மதுரையில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாநகர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாலையோர பட்டாசு கடைகளுக்கு அனுமதி இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கெனைன் கிளப்கள் இணைந்து நடத்திய தேசிய அளவிலான 6வது ஆண்டு நாய்கள் கண்காட்சி பப்ளிக் ஸ்கூலில் நடந்தது. 2 நாட்கள் நடந்த இக்கண்காட்சியில் உள்நாட்டு வெளிநாட்டு நாய்கள் கலந்து கொண்டன. 60 ரகங்களைச் சேர்ந்த சுமார் 450க்கும் மேற்பட்ட நாய்கள் இதில் கலந்து கொண்டு அசத்தின. ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் பணுகுருத்திப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இந்நிலையில் அப்பகுதியினர் நோயாளியை லாரி டியூபில் உட்கார வைத்து ஓடை தண்ணீரை கடந்து வந்தனர். மழைக்காலங்களில் இதுபோன்ற சிரமங்களை ஆண்டுதோறும் சந்தித்து வருவதாக கிராம மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே சக்திவேல் என்ற வாலிபர் தனது நண்பருடன் புறா பிடிக்க சென்றபோது 80 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றில் தவறி விழுந்தார். உடனிருந்த நண்பர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தார். ஸ்பாட்டிற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி சக்திவேலை மீட்டனர். காயமடைந்த சக்திவேலை கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 75,000 கன அடியாக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் தர்ப்பணம் செய்ய வரும் வாகனங்களை மடம் சோதனை சாவடியில் போலீசார் திருப்பி அனுப்புகின்றனர். சந்திரம், நாகர்கோவில், முதலை பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் ஆடி அமாவாசையான இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவியில் யானைகள் முகாமிட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து யானைகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்ததால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை 4 ஆண்டுகள் அரசு பள்ளியில் படித்தாலே 10% உள் ஒதுக்கீடு வழங்க நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டம் இயற்ற வேண்டும். இல்லையென்றால் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். ஹோசூர் அருகே தனியார் எஸ்டேட் காவலாளியான சீனப்பா என்பவரை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டியும் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடியது. எஸ்டேட் முன்பு உள்ள சாலைக்கு தவழ்ந்து வந்த சீனப்பா மயங்கினார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை பாகலூர் போலீசார் ஹோசூர் மருத்துவமனைக்கு அனுப்பினர். விசாரணை நடக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சி ஒன்றியம் ஜெய்பீம் நகர் பகுதியில் முத்துமாரியம்மன், படவேட்டம்மன், தேசத்து மாரியம்மன் கோயில்கள் உள்ளன. இந்த கோயில்களின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் கிடந்த நகைகள், ரேடியோ ஆம்பிளிஃபையர், ஆலய மணி, பூஜை பொருட்கள் ஆகியவற்றை திருடி சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். கும்பகோணம் பழைய பாலக்கரை அருகே உள்ள டபீர் காவிரி படித்துறை காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரில் கன்றுக்குட்டி ஒன்று சிக்கி தத்தளித்தது. தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு கன்றுக்குட்டியை பத்திரமாக மீட்டனர். கன்றுக்குட்டியை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் குவிகிறது. மதிமுக 30வது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு மஹாலில் நடந்தது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உட்பட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதன் பொதுக்குழு கூட்டத்தில் 22 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் அமைப்பின்படி கவர்னர்கள் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு சார்பாக செயல்படக்கூடாது. கவர்னர்கள் செயலற்றவர்களாக இருக்கின்றனர் என சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நாகரத்னா தெரிவித்தார். பெங்களூருவில் தேசிய சட்ட பல்கலைக்கழக கருத்தரங்கில் பேசிய அவர், கவர்னர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகள் பதிவாவது கவலை அளிக்கிறது. இது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே புதிதாக டாஸ்மாக் அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். டாஸ்மாகை வேறு இடத்தில் அமைக்க மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளிக்கப் போவதாக மக்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லம் சாலை 3 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்காக இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட உல்லாச படகுகள் மற்றும் மோட்டார் விரைவு படகுகளை பார்வையிட்டு படகு சவாரி செய்து அமைச்சர் மகிழ்ந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தது.
மேடையில் சிலர் ஆட, மேடைக்கு முன்பு இளம் பட்டாளமே திரண்டு வந்து நின்று ஆடிப்பாடி உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர். சுமார் 3 மணி நேரம் நடந்த இந்த மணமகள் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு விதவிதமான அதிரடி பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி மகிழ்ந்தனர். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் 20வது பட்டமளிப்பு விழா நடந்தது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுவின் இயக்குநர் ஜெனரல் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறையின் செயலாளர் முனைவர் கலைச்செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2173 மாணவ மாணவிகளுக்கு NIT இயக்குநர் அகிலா பட்டங்களை வழங்கினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய குற்றாலம் மெயின் அருவியில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி சென்றனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு, நீட் தேர்வு மோசடி, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காதது ஆகியவற்றை கண்டித்து ஆகஸ்ட் 14 அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். திருநெல்வேலி காந்தி மார்க்கெட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மார்க்கெட் கட்டிடத்தை அமைச்சர்கள் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது கலெக்டர் கார்த்திகேயன் வரவில்லை. கலெக்டருக்கு அமைச்சர் நேரு செல்போனில் அழைத்தார். எங்கே இருக்கீங்க? 2 அமைச்சர்கள் வந்துள்ளோம், நீங்கள் வர வேண்டாமா? எங்கே இருக்கீங்க என கடிந்து கொண்டார். கலெக்டருக்கு பதில் அங்கிருந்த DRO சுகன்யா ஏதோ சொல்ல வந்தார். அவரை பார்த்த அமைச்சர் நீ போமா என கோபமாக தெரிவித்தார். தற்காலிக கம்ப்யூட்டர் பயிற்றுநர்களுக்கு டிசம்பர் வரை ஊதியம் வழங்குவதற்கான கொடுப்பாணையை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2006ஆம் ஆண்டு முதல் 1880 கம்ப்யூட்டர் பயிற்றுநர்கள் பணிபுரியும் நிலையில் அவர்களின் பணிக்காலம் ஜூலையுடன் முடிந்தது. அதனை டிசம்பர் வரை பள்ளி கல்வித்துறை நீட்டித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அதிர்ச்சி தோல்வியை தழுவினார். அரையிறுதிப் போட்டியில் டென்மார்க் வீரரை எதிர்கொண்ட அவர் 0-2 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இதனால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் விளையாட உள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் லஹவுலில் 2ஆம் தேதி மேகவெடிப்பு ஏற்பட்டது. சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் நிலச்சரிவு, வெள்ளம் ஏற்பட்டது. மலைப்பாறைகள் உருண்டு சாலையை மூடியதில் மணாலி லடாக் தேசிய நெடுஞ்சாலை இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயுள்ளது. சாலையை மூடிய பாறைகளை அகற்றும் பணி நடக்கிறது. சென்னை வேளச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஷேர் செய்து வருகின்றனர். திருமாவளவன் இந்து மதம் வேறு, இந்துத்துவம் வேறு என்கிறார் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கூறினார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி களை கட்டியுள்ளது. தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு அள்ளிச் சென்று மனநிறைவடைந்தனர். ஒருமுறை வந்தவர்கள் கண்காட்சி முடியும் வரை, அதாவது நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தினமும் வர ஆர்வம் காட்டுகின்றனர். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, தினமலர் ஷாப்பிங் திருவிழாவை கண்டு களிக்க என மக்கள் கூறுகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியை ராமராட்சி என கூறிய ரகுபதியை திமுக தலைவர்கள் ஒருவரும் கண்டிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். வாடகை வாய்களும் பேசவில்லை. திடீரென திமுகவினருக்கு கடவுள் முருகன் கண்ணுக்கு வந்திருக்கிறார். முருகன் முப்பாட்டன் என நான் கூறிய போது என்னை விமர்சித்து முரசொலியில் கட்டுரை எழுதினர் என சீமான் கூறினார். ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தர்ப்பணம் கொடுத்தவர்கள் அங்குள்ள விநாயகர் கோயில் முன்பு விளக்கேற்றி பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்கினர். காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தீயணைப்பு துறையினர், போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்தனர். பின்னர் கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் செல்லுக்குடியில் உள்ள வீரலட்சுமி அம்மன் கோயிலில் ஆடி திருவிழா கோலாகலமாக நடந்தது. முக்கிய நிகழ்வான பக்தர்கள் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்குவதல் மற்றும் தலையில் தேங்காய் உடைக்கும் விழா நடந்தது. திரளான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்கியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆடி அமாவாசையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பஸ்களும் இயக்கப்பட்டன. பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை யாராப் தர்காவில் 75ஆம் ஆண்டு உருஸ் திருவிழா கொண்டாடப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் சந்தன குடத்தை பேண்டு வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இந்த திருவிழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் உட்பட முக்கிய நிர்வாகிகளுடன் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை 3 பதக்கங்கள் வென்றுள்ளது. நிச்சயம் மேலும் பல பதக்கங்கள் கிடைக்கும் என நம்புகிறேன். இந்திய வீரர் வீராங்கனைகள் அனைவரும் பதக்கம் வெல்ல பிரார்த்திப்பதாக குத்துச்சண்டை முன்னாள் வீராங்கனை மேரிகோம் கூறினார். குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தமிழகம், கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி எள், அரிசி சாதம் உட்பட பொருட்களால் தர்ப்பணம் செய்தனர். நதிக்கரையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில், மகாதேவர் கோயிலிலும் தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே வராக நதி ஓடுகிறது. நதியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மக்கள் புனித நீராடி பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தென்காசி யானைப்பாலம் சிற்றாறு கரைக்கு அதிகாலை முதல் ஏராளமான மக்கள் வந்தனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பக்தர்கள் குவிந்தனர். காவிரியில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பெரிய ஷவரில் நீராடினர். சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த சங்கமேஸ்வரர் மற்றும் வேதநாயகி அம்மனை நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் புனித செபாஸ்தியர் ஆலய விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. செபாஸ்தியர் திருவுருவம் பொறித்த கொடியினை முத்தழகுப்பட்டியில் உள்ள அனைத்து வீதிகளின் வழியாகவும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்பு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டது. 96 பட்டிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே படந்தால் சக்தி மாரியம்மன் கோவில் ஆடி பொங்கல் விழா விமர்சையாக நடந்தது. 400க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் வாழப்பாடி வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையையொட்டி 11ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடந்தது. 600க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி துணைமாலையம்மன் சமேத ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கொண்டாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தனர். கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கூத்தைப்பாரில் ஸ்ரீ மகாகாளீஸ்வரி ஆலயம் உள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய யாகமும் மற்றும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி நிகும்பலா யாகமும் நடந்தது. யாகத்தின் போது 1008 மூலிகைகள், 54 வகையான சமைத்துகள் மற்றும் வரமிளகாய்களை வேத மந்திரங்கள் முழங்க யாகத்தில் இட்டு மகா யாகம் நடந்தது. யாகத்திற்கு முன்பு கும்பத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பூரணாகூதி நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேலுக்கை அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் ஆடி அமாவாசை திருமஞ்சனம் சிறப்பாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த யோக நரசிம்மரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் மகாலட்சுமி கோயிலில் ஆடி 19வது நாளான இன்று பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த வினோத விழாவில் பெரிய பூசாரி வரிசையாக அமர்ந்திருக்கும் பக்தர்களின் தலையில் தேங்காய்களை உடைத்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோஷங்களை எழுப்பினர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தனர். மொட்டையடித்தும், தீச்சொட்டி ஏந்தியும், துலாபாரம் நேர்த்திக்கடன் செலுத்தியும், அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்று கரையோர பகுதிகளான பேச்சியம்மன் படித்துறை, யானைக்கல் கல்பாலம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அழகாபுரி மகாலட்சுமி கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு நடந்தது. வான வேடிக்கையுடன் கங்கைக்கு சென்று கரகம் பலித்து சக்தி கரகம் எடுத்து வந்தனர். பூசாரி அர்ச்சனன் சாமியாடி தேங்காயை வரிசையாக உடைத்தார். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். இளையராஜா இசையமைத்த குணா படத்தின் கண்மணி பாடல் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. அனுமதி பெறாமல் அப்பாடலை பயன்படுத்தியதாக இளையராஜா படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்.
இந்நிலையில் இளையராஜாவுக்கு ரூபாய் 60 லட்சம் இழப்பீடு தர படக்குழு சம்மதம் தெரிவித்துள்ளது. ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர், ஜீனி, காதலிக்க நேரமில்லை ஆகிய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக உள்ளன. 2016 சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் அவர் நடித்த படம் மிருதன். ஜாம்பீஸுகளை மையமாக வைத்து வெளியான இந்த படம் வரவேற்பை பெற்றது. தற்போது இதன் 2ஆம் பாகம் 8 ஆண்டுகளுக்கு பின் உருவாக உள்ளது. இதற்கான பணிகள் துவங்கியுள்ளன. இது தவிர ஜெயம் ரவியின் தனி ஒருவன் 2 படமும் ஆரம்பமாக உள்ளது. ஹிந்தி நடிகர் அக்ஷய் குமார் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறார். கடைசியாக அவர் நடித்து வெளியான சூரரை போற்று ஹிந்தி படமான சர்பிராவும் தோல்வியை தழுவியது. அது பற்றி பேசிய அக்ஷய், எது நடந்தாலும் அது நன்மைக்கே. நான் எதை பற்றியும் அதிகம் நினைப்பதில்லை. எனது படங்கள் வெற்றி பெறவில்லை. அதனால் சாரி ஃப்ரெண்ட், கவலைப்பட வேண்டாம் என பலர் ஆறுதல் சொல்கிறார்கள். நான் சாகவில்லை. இப்படி வரும் குறுஞ்செய்திகளை பார்த்தால் எனக்கு இரங்கல் அனுப்புவது போல உள்ளது. நான் இங்குதான் உள்ளேன். தொடர்ந்து வேலை செய்வேன் என்றார். OTTக்கு புதிய படங்களை விற்பதில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே படங்களை வாங்க OTT நிறுவனங்களும் புதிய முடிவுகளை எடுத்துள்ளதாம். அதன்படி முன்பு ஒரு படம் வெளியாகும் முன்பே அல்லது தயாரிப்பில் இருக்கும் போதே OTT விற்பனை முடிந்துவிடும். ஆனால் அப்படி வாங்கிய பல படங்கள் சரியாக போகவில்லை. இதனால் இனி தியேட்டரில் படங்கள் வெளியான பின் அதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்தே அந்த படங்களை நல்ல விலைக்கு வாங்க OTT நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளதாம். இதனால் OTTயை நம்பி படம் எடுக்கும் பல தயாரிப்பாளர்களுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. தமிழ், தெலுங்கை விட ஹிந்தியில் அதிகமாக டாப்ஸி நடிக்கிறார். அக்ஷய் குமாருடன் கேல் கேல் மெயின் என்ற படத்தில் நடித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 15 படம் வெளியாகிறது. டாப்ஸி கூறுகையில், நான் யாரையும் போல வாழ விரும்பவில்லை. என்னை போலவே வாழ விரும்புகிறேன். பாலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக மாற வேண்டும் என்ற ஆசை இல்லை. இங்கு நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன் என்றார். அருவி, கேப்டன் மில்லர் படங்களில் நடித்தவர் அதிதி பாலன். தான் நடித்துள்ள ஆந்தாலஜி படத்தின் போட்டோ ஷூட்டை பகிர்ந்து, நான் நடித்த சில படங்கள் இன்னும் வெளியாகாமல் உள்ளன. ஆந்தாலஜி படத்திற்காக சேலம் பகுதியில் உள்ள கிராமத்து பெண்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடன் பூக்கள் எல்லாம் பறித்து மார்க்கெட்டிற்கு அனுப்பி வைத்தேன். இந்த அனுபவத்தின் மூலம் புதிய மனிதர்கள், துணிச்சலான குடும்ப பெண்கள், அவர்களது புதிய திறமைகள் ஆகியவற்றை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அது எனக்கு உந்து சக்தியாக இருந்தது என்றார். சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் போலீஸாக நடிக்கும் அவரின் 25வது படமான ஸ்பிரிட் விரைவில் துவங்க உள்ளது. இதன் பட்ஜெட் மட்டும் 300 கோடி ரூபாயாம். இதில் ராஷ்மிகா நாயகியாக நடிக்க உள்ளார். இன்னொரு நாயகியாக த்ரிஷாவும் நடிக்கப் போகிறார். இதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஏற்கனவே பிரபாசுடன் வர்ஷம், புஜ்ஜிகாடு, பௌர்ணமி ஆகிய படங்களில் த்ரிஷா இணைந்து நடித்துள்ளார்.